தமிழ்நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சமயபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடியிலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிற கூடிய நிலையில அத்தியாவசிய பொருட்களின் விலை எந்த அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும். சில சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் மாதமும், ஒரு பகுதி சுங்கச்சாவடிகள் செப்டம்பர் மாதம் கட்டணம் உயர்த்தப்படும். அந்த வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதியான நேற்று நள்ளிரவு முதலே சுங்க கட்டணம் சில சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரூபாய் முதல் ரூபாய் வரை அங்கே கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. காரியருக்கு ரூபாய் 105 இருந்த கட்டணம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் ஒவ்வொரு வாகனத்திற்கும், அதாவது சிறிய ரக கனரக வாகனங்களுக்கு ரூபாய், அதே போல் பெரிய ரக கனரக வாகனங்களுக்கு ரூபாயிலிருந்து ரூபாய் என உயர்த்தப்பட்டிருக்கு. ரூபாய் முதல் ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் இங்கு பயணிகள் இங்கு இந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சுங்கச்சாவடியாக இந்த சமயபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி இருக்குது. காரணம் வட மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சுங்கச்சாவடியை கடந்து தான் சென்றாக வேண்டும். அதனால் வாகன ஓட்டிகள், அதே போல் வியாபாரிகள் என பலர் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. நாம் இங்கே வாகன ஓட்டிகளிடையே இது குறித்து கேட்போம். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? நாங்கள் என்ன, எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். டயர் வாங்க போனால் டேக்ஸ் பிரச்சனை, வருஷம் மாதம் ஏற்றிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ சுங்கச்சாவடி வேறு ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றும்போது எங்களுக்கு வாடகையும் கொஞ்சம் ஏற்றி நிர்ணயிச்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 55 ரூபா ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றினா நாங்கள் எங்களை பெரிய வாகனம் ஓட்டினா ரொம்ப அவதிப்படுறோம். ஏன்னா இது இப்போ ஓன் போர்டு வண்டிக்கு 3000 ரூபா பாஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை அறிவிச்சு 15 நாளில் இன்றைக்கி மறுபடியும் 5 ரூபா இது 5 ரூபா மறுபடியும் டோல்கேட்டுக்கு கட்டணம் ஏற்றிருக்காங்க. இந்தமாரி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏற்றுறவங்க எங்களுக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தையும் அவங்க கை வைக்கிறாங்க. இது டோல்கேட்டு விலை உயர்த்தி ஏற்றும் போது எங்களோட வாடகைக்கும் ஒரு நிர்ணயமான ஒரு அமௌண்ட் சொன்னாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இது டோல்கேட்டு இப்போ ஏற்றுறதுனால எல்லா விதமாலும் பாதிப்பு தான் ஏற்படுது. லாரியாக இருக்கட்டும், இப்போ நான் கார் ஓட்டுறேன், லாரி ஓட்டுறவங்க அதில் போகிற சரக்கு பொருள் அதுக்கு டேக்ஸ் அதிகமாகும். பொருட்கள் ஒரு ரேட்டு தான் அதிகமாக இருக்கே தவிர இவங்க எந்த கான்செப்டில் இந்த விலை ஏற்றினே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த விலை உயர்வுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? இங்கே அடிப்படை வசதி தான் செய்யப்பட்டு தருதானே நெடுஞ்சாலைகள்? இந்த ரோட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டு வசதி இந்த பக்கம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வசதி எந்த ஒரு இதுவும் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. டோலில் பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டு வசூலிக்கிறாங்க. இப்போ விலைவாசி விற்கிற விலைவாசிக்கு இவங்க டோலில் அதிகமாக 5 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பெரிய வாகனங்களுக்கெல்லாம் அதிக ரேட்டு பண்ணியிருக்காங்க. 160 ரூபா 600 ரூபா வரலாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, 3000 ரூபா சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. சரி, நாங்கள் ஒரு டோல் பாஸ் பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டினா எங்களுக்கு தகுந்த வசதி கிடையாது. ஒரு டாய்லெட் போனோன்னா ஒரு டாய்லெட் சுத்தம் இல்லாமல், ஒரு தண்ணி இல்லாமல், ஒரு ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இவ்வளோ வாகனம் ஏற்றிட்டு லோடு ஏற்றிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு பார்த்தா கூட, ஒரு பாத்ரூம் போனால் கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு தென்காசிலேருந்து வந்தவங்க, குழந்தை குட்டியோடு வந்தவங்க, இன்றைக்கி ஒரு குழந்தை முதல் கொண்டு டெத்து, மொத்தம் 3 பேர் டெத் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி நடந்தது காலையில் ஒரு 5 மணி போல் விடிய காலையில் நடந்தது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான லைட் வசதி இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குது. டோலில் என்ன வசதி பண்ணி தரீங்க? ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஒரு சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ரோடாக போட்டு வச்சுருக்கீங்க. டோலில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையா, பொதுமக்களுக்கோசரம் என்ன ஒரு பாதுகாப்பு டிரைவருங்களுக்கோசரம் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது வரலாம் இந்த ரோட்டில் கொணலை போகிற வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. திருட்டு நடக்குது, வழிபறி நிறையா நடக்குது. இது வரலாம் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. டோலில் வசூல் பண்ணுறாங்களோ ஒழிய ஹைவே பெட்ரோலுக்காரங்க இது வரலாம் கண்காணிக்கிறது யாருமே ஹைவேல வர்றதில்லை. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் இந்த வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த நாள் விலைவாசி உயரக்கூடிய அபாயமும் இருக்குது. அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படாத நிலையில் இந்த கட்டண உயர்வு தங்களுக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா தான் இந்த வாகன ஓட்டிகளும், குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.